வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல திறக்காதன்னு படிச்சு சொன்ன 1000 வருஷம் பழமையான பரம்பரை பெட்டிய ஒரு பைய தெரியாம திறந்துடுறான். அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு ஒருத்தி வெளியே வரா. ஆனா அடுத்த நாள் மறுபடியும் அவன் அந்த பெட்டிக்குள்ளே கிளம்பி போயிடுறான். ஆகா, கூட போனா அஜால் குஜலா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த பையலும் அவளை ஃபாலோ பண்ணி அந்த பெட்டிக்குள்ள போவ அது அவனை வேற உலகத்துக்கே கொண்டு போயிருது. ஆனா அந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பெட்டியை திறந்தது அவனுக்கு வரமா இல்ல சாபமானு தெரிய வருது. அப்படி ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் தி வாரியர்ஸ் கேட். படத்தோட முதல் சீன்லயே ஒரு அடர்ந்த காட்டு காமிக்காங்க. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன மணல் மேடையில ஒரு பொண்ணு ஒருத்தியை யாரோ கைத்த வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அப்ப காட்டுக்குள்ளேந்து ஏகப்பட்ட தீய நிஞ்சாக்கள் அந்த இடத்தை நோக்கி ஓடி வர அங்க வேற சில ஆட்களும் பெரிய பெரிய ஆயுதங்களோட வராங்க. சில பேர் அந்த பொண்ணை காப்பாத்த பார்க்க மத்தவங்க அவங்கள இழுத்து சண்டை போடுறாங்க. அப்போ அங்க கருப்பு கலர் குதிரையில பயங்கரமான போர் உடைய போட்டுக்கிட்டு ஒரு பெரிய வாளை தூக்கிட்டு ஒருத்தன் வந்து இறங்குறான். வந்து இறங்கினவன் கொய்யால அங்க இருக்கிற 3 பேரையும் அடியான். வந்த ஸ்பீட்ல 3 பேரை அடிச்சு சாச்சிட்டு இவன் அந்த கட்டப்பட்டிருக்கிற பொண்ணை காப்பாத்தலான்னு போறப்போ திடீர்னு ஒரு காட்டுவாசி பயலுக்கு 4 பேர் அவனுக்கு சுத்தா போட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தன் கையிலயும் விதவிதமா ஆயுதம் இருக்கு. அப்பதான் நமக்கு காமிக்காங்க ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் அவனோட லைஃப் ஃபுல்லா 100 இருக்குன்னு தெரியுது. ஆட செத்த பயலுலா கேமால இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளயும் அந்த 4 பேரும் சேர்ந்து கெடா மாதிரி இருக்கிற அந்த ஒத்த கருப்பனை பிடிச்சு அடிக்காங்க. தலைவன் சும்மா விடுவானா கையில வச்சிருக்கிற சாமான கொண்டு ஒவ்வொருத்தனுக்கும் அடிக்கிற அடியில லைஃப் 40-30 குறையுது. இறுதியா அவங்களையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை கட்டுல இருந்து அவுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நிக்கான். அப்ப அங்க ஒரு மண்ட ஓட்டு தலைவன் ஒருத்தன் வரான். என்னவே இது உங்களோட ரோதனையா போச்சு, ஒரு பொண்ணை காப்பாத்த விட மாட்டேங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வரவும் அந்த மண்ட ஓட்டுக்காரவனை அடிக்க ஆரம்பிக்கான். ஆனா மத்தவங்க மாதிரி இவன் புசுக்குன்னு புசுவான அவளை பயங்கரமா டஃப் கொடுக்கான். அடி வாங்கின நம்ம ஆளுக்கு இப்போ 5% லைஃப் தான் மிச்சம் இருக்கு. ஆனா அவனுக்கு அது டபுள் ஆகி 200% ஆயிருது. அப்ப வெறியில எந்திரிச்சு நம்ம ஆளு அங்க இருக்கிற ஒரு மூங்கில் மரத்தை புடுங்கிட்டு அவன் கழுத்துல எக்ஸ் மாதிரி சொல்லி அவன் கதையை சோழி முடிச்சிடறாப்புல நம்ம ஆளு. உடனே யூ ஆர் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வர என்னன்னு பார்த்தா நம்ம பய ஒருத்தன் கம்ப்யூட்டர்ல கேம் விளாண்டுகிட்டு இருக்கான். இந்த பய தான் ஜாக்கு, நம்ம படத்துடைய கதாநாயகன். அவங்க அம்மா வர்ற சத்தம் கேட்கும் கம்ப்யூட்டர்லாம் லாக் பண்ணிட்டு பொட்டி பாம்பா அடங்கிடுறான். நேரம் அவன் ரூமுக்கு வந்தவங்க என்னல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா படிச்சுட்டு இருக்கமா அப்படிங்க. சன்னெல்லாம் மூடி வச்சு இழுத்துல என்னல படிக்க அப்படின்னு கீபோர்ட்ல 2 தட்டு தட்டவும் கேம் வெளியே வந்துருது. படிக்கிற அழக பரு பண்ணாட பையல அப்படின்னு ஏசுற அவங்க அம்மா கொஞ்சமாவது நம்ம வீட்டு நிலைமையை புரிஞ்சுக்கோடே. அம்மா ரியல் எஸ்டேட்ல வேலை பார்க்க கடந்த 6 மாசமா ஒரு வீட்டை கூட விக்கல. நீயும் படிக்காம இப்படி கேமுன்னு சுத்திக்கிட்டு இருந்தனா உன்ன ஸ்கூலோட நிப்பாட்டிட வேண்டிதான். அடுத்த வருஷம் காலேஜ் சேர்ற கனவெல்லாம் இங்கேயே குளிதோண்டி புதைச்சிருங்க. ஏமா நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சேங்கு மாமா சொல்லியிருக்காரு அப்படிங்க. உன் சேங்கு மாமா தூக்கி குப்பையில போடுறே. எப்ப பார்த்தாலும் தத்துவ தடிச்சுக்கிட்டு நமக்கு இருக்கிற கடனை திரும்ப கட்டலனா இன்னும் 2 மாசத்துல நம்ம வீட்டை பேங்க் எடுத்துக்கணும். அந்த நிலைமையை புரிஞ்சாது கொஞ்சம் படிமாவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இவனோட ஃப்ரெண்டு ஹெக்டர்னு ஒருத்தனோட விளாண்டு இருக்கான் போல இருக்க. அவன் நான் ஆக்டோபஸ் மேனு அங்கிருந்து வீடியோ கால்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி மாப்பிள்ள நான் கொஞ்சம் வெளியே போய் விளாண்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜாக்கு பையன் அங்கிருந்து கிளம்பி அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வெளியே போறான். மேடு பள்ளத்துல தாவி சைக்கிளை ஓட்டுற ஒரு வினோத கேம். தன்னந்தனியா போய் விளையாண்டுகிட்டு இருக்க அங்க திடீர்னு 5 பயலுக வராங்க. நம்ம பயப்பாட்டுக்கு தனியா விளையாண்டுகிட்டு இருக்கப்போ அவனா ஒருத்தன் உள்ள வந்து விழுந்துட்டு என்ன தைரியம் தான் என்ன இடிச்சிருப்ப அப்படின்னு நம்ம ஆளை பிடிச்சி ஏறான். பார்த்தா அந்த வெள்ளப்பாச்சான் பேர் டிராவிஸ் போல இருக்க. நம்ம ஜாக்க படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் இவனும் படிக்கான். அப்பப்போ கூட்டமா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஜாக்க படிச்சு அடிக்கிறது நக்கல் பண்றதுன்னு இவன் ஓவரா புள்ளி பண்ணிட்டு இருக்கான். மண்ணை வாரி அவன் கண்ணில தூவிட்டு ஜாக் அங்க இருந்து பறந்து ஓடுறான். நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே சைக்கிள்ல துரத்த அந்த ஊரோட டிராபிக் வழியா பயங்கரமான சேசிங் நடக்கு. சைக்கிள்ல அப்படி இப்படின்னு தாவி லந்த காமிச்சு நம்ம பைய அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். நேரா சைக்கிள் ஒரு கடைக்குள்ள வந்து பார்க் பண்றான். அந்த கடை ஃபுல்லா பழங்கால பொருட்களா நிரம்பி இருக்கு. இந்த கடை வேற யாருக்குள்ளதும் கிடையாது, இவனோட ஃப்ரெண்டு அந்த சாங்கு மாமாக்குள்ளதான். என்னடா வழக்கம் போல பயந்தடிச்சு ஓடி வந்துட்டியா, திரும்ப அடிக்க வேண்டியதான்ல அப்படிங்க. மாமா இது என்ன வீடியோ கேமா, சட்டுன்னு ஒரு வெப்பனை தூக்கி அடிக்கி இப்படி தப்பிச்சு ஓடி வர்றதான் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்றான். எப்பம்ல நீ உன் பயத்தை விட போற, சரி இந்த பெட்டியை தூக்குன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பெட்டியை கொடுத்து கீழே பேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. இவன் பரிதாப நிலைமையை பார்த்து இவனுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் போட்டு கொடுத்து அதுக்கு காசும் கொடுக்காரு. அப்ப கீழே போய் பெட்டியை வைக்கிறவன் அங்க பெருசா ஒரு மரப்பெட்டி ஒண்ணு இருக்கத பார்க்கான். மம்சி இது என்னது அப்படிங்க. எங்க அண்ணன் எங்க ஊர்ல இருந்து அனுப்பி விட்டான், இது எங்க பரம்பரையில பல 1000 வருஷமா இருக்கிற பெட்டி அப்படின்னு சொல்ல ஆர்வத்துல நம்ம ஜாக்கு அதை ஓபன் பண்ணி பார்க்கான். அதுக்குள்ள ஒரு பெரிய மரப்பான மாதிரி இருக்கு. அதோட மூடியில இளவரசி ஒருத்தி நடனம் ஆடுற மாதிரி சிலையெல்லாம் வடிச்சிருக்காங்க. யார் மாமா இது அப்படின்னு கேட்க பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எங்க நாட்டுல வாழ்ந்த ஒரு பெரிய இளவரசி பார்பேரியன்ஸ்னு சொல்லப்படுற காட்டு முட்டா பயல்கிட்ட இருந்து எங்க நாட்டையே இவங்க தான் காப்பாத்தினாங்க. ஒன்ன மாதிரி பயந்தாங்குழியில பெரிய தைரியசாலி அப்படின்னு சொல்ல கேப்ல காயடிக்காத அப்படின்னு நினைச்ச நம்ம ஜாக்கு சரி இது எங்க வைக்கட்டும் அப்படின்னு கேட்க யோசிச்ச நம்ம சாங்கு மாமா இதை வா வீட்லயே கொண்டு போய் வைடே அப்படிங்க. என்ன மாம் சொல்றீங்க அப்படின்னு அவன் ஷாக்காவ அந்த சாங்கு மாமா இவனுக்கு அந்த பரம்பரை பெட்டியை பரிசா கொடுத்துறாரு. இவனும் சரின்னு அதை வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறான். வந்து அவனோட பெட்ரூம்ல வச்சு அவனோட அழுக்கு துணியெல்லாம் அந்த பெட்டிக்குள்ள போட்டு நைட்டு படுத்து தூங்கில திடீர்னு அந்த பெட்டி லைட்டா மின்னுது. நம்ம பையில அசந்து தூங்கிட்டு இருக்க திடீர்னு கழுத்துல ஏதோ வச்ச மாதிரி தெரியுது. கண்ணு முழிச்சு பார்த்தா
கழுத்துல கத்தி. இவன் அலறி போய் எந்திக்க எதிரில தொப்பியும் முகமுடி போட்ட ஒரு ஆளு பிளாக் நைட் எங்க அப்படின்னு கேட்கான். நைட்டே பிளாக்கா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல நக்கலா பண்ற அப்படின்னு கொல்ல வர அப்பதான் சைட்ல பக்கம் அவன் கம்ப்யூட்டர்ல அந்த கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ கேம்ல கருப்பு குதிரையில ஒரு ஆள் வந்தானே, அது வேற யாரும் கிடையாது, அவன் பேரு பிளாக் நைட். அதை பார்த்து நம்ம ஜாக்கு நான் தான் பிளாக் நைட் அப்படிங்க. நம்பாத அந்த மர்ம ஆசாமி மறுபடியும் வாளால வெட்ட போவ, அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க இங்க வாரம் அப்படின்னு அந்த மர்ம ஆசாமிய கம்ப்யூட்டர் கிட்ட கூட்டு போய் இவன் விளையாடுற அந்த வீடியோ கேமை போட்டு காமிக்கான். இங்க வாருங்க, நான் பட்டன் அமுக்கினா அவன் நவுல்றானா, தாவ சொன்னா தாவறானா, அவன் தான் பிளாக் நைட். அதாவது நான் தான் கேம் உலகத்துல பிளாக் நைட், ஆனா ரியல் வேர்ல்டுல ஜாக் பிரான்சன் அப்படிங்க. உண்மையா தான் சொல்றான், ஆனா அந்த ஜாக் எனக்கு ஒரு பைசாக்கு ஆக மாட்டானே அப்படின்ட்டு அந்த மர்ம ஆசாமி கிளம்ப போறான். ஆனா போறதுக்கு வேற இடம் இல்லாத அந்த ஆளு திரும்ப நம்ம ஜாக்கிட்டே வந்து, ஜாக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும், இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான பொக்கிஷத்தை கொஞ்ச நேரம் எனக்காக நீ பாதுகாக்கணும், பண்ணுவியா அப்படிங்க. இவனும் பதட்டத்துல சரினே அப்படின்ட்டுதான். உடனே அவன் இளவரசி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லவும் திரைக்கு பின்னாடி இந்த அழகான பொண்ணு ஒருத்தி வெளியே வரா. அவ அழகை பார்த்து விடவெடுத்து போன நம்ம பைய முடியெல்லாம் வாரிக்கிட்டு ஹாய் ஐ எம் ஜாக் அப்படின்னு கை கொடுக்க போறான். அப்ப அவனை தடுத்த அந்த ஆசாமி, இளவரசியை யார் தொட்டாலும் அவங்க தலையை துண்டா வெட்டிடுவேன், அதுதான் பனிஷ்மெண்ட் அப்படிங்க. அப்பதான் அந்த மர்ம ஆசாமி யாருன்னு நமக்கு சொல்றாங்க. இவன் பேரு வாரியர் ஜாவோ, இளவரசியோட பர்சனல் பாடி கார்டு. நான் திரும்ப வர்ற வரை இளவரசியை பத்திரமா பாத்துக்க அப்படின்ட்டு இவங்க எந்த பானைக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்தாங்களோ அந்த பானைக்குள்ள டபக்குன்னு குதிச்சிடறான். நம்ம பைய உடனே ஓடி போய் பார்க்கான், அந்த பானைக்குள்ள எதுவுமே இல்லை. அவன் போன அடுத்த செகண்டே இளவரசி நம்ம பயட்ட உன்னுடைய சாமான எங்க அப்படின்னு கேட்கா. இது சாமானா அப்படின்னு இவன் ஷாக்காவ, ஆயுதண்டே நீ என்ன பாதுகாப்பா பாத்துக்கிடுவேன்னு சொன்னியே, ஆயுதம் இல்லாம என்ன எப்படி பாதுகாப்ப அப்படிங்க. அவன் தான் ஏதோ கிறுக்க மாதிரி உளறிட்டு போறானா, நீங்க வேற நான் வீரனும் கிடையாது சூரனும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ரைட்டு எனக்கு பசிக்கு அப்ப சாப்பிடாத ஏதாவது கொண்டு வான்னு சொல்லிட்டு இவனை சமையல்காரனா யூஸ் பண்றா. நல்ல வறுத்தெடுத்த வாத்துனாக்கு, உருட்டி எடுத்த நத்த ஓடு, இதெல்லாம் பொடி பண்ணி கொண்டு வா அப்படிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சதை பண்ணி கொண்டு வரேன்னு 2 பிரெட்டை தூக்கி டோஸ்டர்ல போட்டு அதுல பீனட் பட்டரை தடவி பீனட் பட்டர் சாண்ட்விச் கொண்டு வந்து கொடுக்கான். இவன் போய் இதெல்லாம் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளயும் அங்க இளவரசி ரூமுக்குள்ள தனியா ஒரு ஆட்டத்தை போட்டு களைப்புல படுத்து தூங்கிடுறான். இவனும் சாப்பாட்டை பக்கத்துல வச்சுட்டு படுத்து தூங்கிடுறான். காலையில முடிச்சு பார்த்தா இளவரசி ஆளை காணும். அலறி அடிச்சு கீழே ஓடி போனான். அப்ப அவங்க அம்மா கையில சாப்பாட்டோட வராங்க. அங்க ஜன்னல்ல பார்த்தா வீட்டுக்கு வெளியே நின்று அவ குங்ஃபு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா இவ்வளவு பாத்திர கூடாதுன்னு உள்ள பூந்து நம்ம கிள்ளிப்பட விஜய் மாதிரி எப்படி அவங்க அம்மாவை சமாளிச்சு வேலைக்கு அனுப்பி விட்டுருதான். அனுப்பி விட்டுட்டு இப்ப நம்ம நிம்மதியா போய் கடலையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரான். அதுக்குள்ளேயும் மறுபடியும் யாரோ காலிங் பெல் அடிக்காங்க. யாருன்னு போய் பார்த்தா இவன் ஃப்ரெண்டு குண்டன். இந்நேரத்துக்கு இவன் இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவன்கிட்ட பேச்சு கொடுத்து வாசலே அனுப்பி விட்டுலான்னு பார்க்கான். அதுக்குள்ள இளவரசி வீட்டுக்குள்ள வந்துடுறா. பார்த்த உடனே மச்சான் யார்ல இது அப்படின்னு கேட்க நேரா போய் இளவரசிக்கு ஹைஃபை கொடுக்கலான்னு போறான். அவன் அடிக்க வரான்னு நினைச்சு பயந்த இளவரசி குங்ஃபு முறையில அவனை தூக்கி போட்டு வீசிடுறா. கீழே விழுந்தவன் குறுக்க பிடிச்சுக்கிட்டே எந்திக்க, மச்சான் இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், எல்லாம் உனக்கு நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் நண்பனை வெளியே அனுப்பி விட்டுருந்தான். எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிச்ச அப்படின்னு கேட்டா, என் மேல கையை வைக்க வந்தா தலையவே வெட்டி இருக்கணும், அவனை தூக்கி போட்டதோட விட்டம் பத்தியா அப்படிங்கவும். இந்த உலகத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க நம்ம இளவரசி வீட்டு விட்டு வெளியே கிளம்பி போயிடுறா. இவ வெளியே வரவும் இவ ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து அந்த மக்கள் எல்லாரும் இவ்வளவு வினோதமா பாக்குறாங்க. சரி இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி உன் ட்ரெஸ்ஸை மாத்தி விடுவோன்ட்டு இவ்வளவு துணி கடைக்கு கூட்டு போறான். அங்க போய் தாம் தூம்னு ஷாப்பிங் பண்ண இவ கடையை விட்டு வெளியே வர்றப்போ கொரியன் பாப் சிங்கர் மாதிரி ஆயிடுறா. அப்படியே ஷாப்பிங் மால்ல லாந்திட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல இவன் வீட்டுக்கு கூட்டு வர்றப்போ அவங்க அம்மா ஏற்கனவே வந்துட்டாங்க. அவங்கிட்ட இவன் கிளாஸ்ல புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு பொண்ணு ஊருக்கு புதுசு, அதனால சுத்தி காமிக்க கூட்டு வந்திருக்குன்னு டப்ஸா விட்டுருதான். அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்லயே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மா வேற அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் கிளம்பி போறாங்களாம். போயிட்டு மறுநாள் தான் வருவாங்க. வீட்டை பத்திரமா பாத்துக்கூட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவே கதவை பூட்டிட்டு இவன் வீட்டுக்குள்ள வரான். சடான்னு பின்னாடி இருந்து ஒரு காட்டான். இவன் சங்குல கத்திய வைக்கான். யாருன்னு நீங்க அப்படின்னு பதறி போய் கேட்க, இளவரசி எங்கட அப்படிங்க. நான் இங்க இருக்குன்னு ஒரு குரல் கேக்கு. பார்த்தா எய்தாப்ல இளவரசி ஜெட்லி மாணிக்கு நின்னுகிட்டு இருக்கா. நிக்கிறது மட்டும் இல்ல, ஜெட்லி மாணிக்க சண்டை போட்டு அவன் ஜட்டியா ஊத்து ஓட விட்டுருதா. ஆனா அவன் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 காட்டானுங்க வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. வந்து அவங்களுக்கு இவங்களுக்கும் நடக்கிற சண்டையில வீடே 2 துண்டாயிருது. இறுதியா நம்ம இளவரசியால அவங்கள சமாளிக்க முடியல. குண்டு கட்டா அவளை தூக்கிட்டு அந்த பானைக்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓடி வந்து பார்க்க அந்த பானைக்குள்ள ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கு. இளவரசியை விட்டுறக்கூடாது, எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு இவனும் கையில ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிட்டு அந்த ஏணிப்படியில இறங்கி போறான். அப்போ ஒரு படியில கால் வைக்கவும் அது டக்குன்னு உடஞ்சிட அவன் ஏதோ ஒரு அகால பாதாளத்துக்குள்ள விழுற மாதிரி தெரியுது. சட்டுன்னு கண்முழிச்சு பார்த்தா அவன் பக்கத்துல இந்த இளவரசியோட பாதுகாவலான மாவீரன் ஜோ நிக்கான். இளவரசியை பத்திரமா பாத்துக்க சொன்னா இங்க வந்து மலர்ந்து கிடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சு அவன் ஏற இங்க பார்ப்பா, என்னால முடிஞ்ச வரை சண்டை போட்டேன், இளவரசியை தூக்கிட்டு போனா நானும் பின்னாடியே வந்து பார்த்தா நீ இருக்க, அவளை காணும், ஒருவேளை வெளியே போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுன்னு ஓடி போய் கதவை திறந்து பார்த்தா வெளியே எதிரிகள் 100கணக்கான பேர் கையில வாளும் அம்புமா நிக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் கதவை மூட வெளியே இருந்தவங்கள அம்ப விட கதவை பிச்சுக்கிட்டு அது வருது. உள்ள இருந்த நம்ம ஜோ சட்டுன்னு வாளாலே அந்த அம்புகள் எல்லாம் தட்டி விடுறான். அதை பார்த்த நம்ம ஹீரோவோ, என்ன எனக்கு வீட்டுல ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, என்ன திரும்ப என் உலகத்துக்கு அனுப்பி விடுங்க. அது என்னால முடியாது, அங்க தூங்கிட்டு இருக்காரு அந்த மந்திரவாதி தாத்தாவால தான் முடியும்
அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு இவன் போய் எழுப்ப போவே அதுக்குள்ளேயும் எதிரிகள் எல்லாம் உள்ள பூந்துடுறாங்க. உள்ள பூந்தவங்கள நம்ம மாவீரன் ஜோ அவன் வாழ்வித்தையால தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். சண்டை போடுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு அந்த மந்திரவாதி ஏன் மேட்ரு சீரியஸ் ஆயிட்டு போலே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு பொடி டப்பா மாதிரி ஒரு டப்பா எடுத்து அதில் உள்ள பொடியை கையில எடுத்து பூணு ஒரு ஊதவும் அங்க சண்டை போட்டுட்டு இருந்த எதிரிகள் எல்லாமே உறைஞ்சு போயிடுறாங்க. அப்ப நம்ம பையன் மெல்ல கதவை திறந்துட்டு வெளியே வரான். அங்க இவங்களுக்கு உதவன அந்த மந்திரவாதி தன்னோட மீச தாடியெல்லாம் கலைக்கான். பார்த்தா இவனுடைய அந்த காயலாங்கட ஃப்ரெண்டு அங்கிள் மாதிரியே இருக்காரு. இந்த எதிரிகள்ட்ட இருந்து இவங்களை காப்பாத்தி பத்திரமா இவங்க ஊர் பக்கமா கூட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ திரும்ப என் உலகத்துக்கு எப்படி போவ அப்படின்னு கேட்டனா நீ வந்த பானை உடைஞ்சிட்டு திரும்ப இன்னொரு புது மந்திர பானையை உருவாக்கினா மட்டும்தான் உன்னால உன் உலகத்துக்கு போக முடியும். ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த பானையை உருவாக்க 4 விதமான மரத்துல இருந்து கட்டை எடுக்கணும். அந்த 4 மரங்களும் உலகத்தோட 4 மூலையில இருக்கு. பனிமலை, மூங்கில் காடு, அடர்ந்த காடு, வறண்ட பாலைவனம்னு 4 இடங்கள்ல இருக்கிற அந்த மர கட்டைகளை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் உன்னால திரும்ப உன் உலகத்துக்கு போக முடியும்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டுருந்தாரு. அதை கேட்டு நம்ம பையன் நொந்து போயிட்டான். இவங்க அப்படியே கதை பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ இந்த வாரியர் ஜாவை பத்தி கேட்கான். அவன் கதையை சொல்றப்பதான் தெரியுது வாரியர் ஜாவ் தனியால் கிடையாது. அரசரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாத்த 7 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு போர்க்கலைகளை சொல்லி கொடுத்து ஒரு மாவீரனாவே வளர்த்த ஆட்கள் இவங்க. அந்த 7 பேரை வீழ்த்த இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஆனா ஒரு ஆளை தவிர. அவன் பேர் தான் அருண், கிங் ஆஃப் காலகேயர்ஸ். நம்ம ஜாவோ ஒரு மிஷனுக்காக வேற நாட்டுக்கு போயிருக்கிறப்போ அங்க வந்து அந்த காலகேயர் கிங்கு அரசரும் அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல விஷத்தை கலந்து விட்டு போயிடறான். மிஷனுக்கு போன ஜாவோ மீண்டு வந்து பாக்குறப்போ அங்க மன்னர் மாண்டு கிடக்காரு. அவர் கூட அவருடைய பாதுகாவலர்களான நம்ம ஜாவோ கூட சேர்ந்து வளர்ந்த அந்த 6 பேரும் செத்து கிடக்காங்க. இளவரசி தன்னுடைய அப்பா உடம்ப பிடிச்சு கதேறி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு மன்னர் இல்லாதனால அந்த நாட்டு ராணுவமும் அப்படியே ஓஞ்சி போயில கிங் ஆஃப் காலகேயன் அந்த ராஜாங்கத்தோட ஒவ்வொரு ஊரா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சான். என்னதான் ஜாவோ பெரிய மாவீரனா இருந்தாலும் அந்த காலகேயர் கிங்கை எதிர்த்து அவன் தனியா சண்டை போட முடியாது. அதனாலதான் அந்த மந்திரவாதி அவனோட மாய மந்திரம் மூலமா உலகத்தோட இன்னொரு பெரிய வீரனை கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோ பையல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பயலுக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருந்து ஆனா அந்த மந்திரவாதி அங்கிளோ உன் மேல நம்பிக்கை வை தம்பி, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வீரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மரக்கட்டையை கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு வாரியர் ஜாவோ கூட இவனை விட்டுட்டு அவர் பானை பண்றதுக்காக உலகத்தோட 4 மூலையும் தேடி போறாரு. இவங்க 2 பேர் குதிரையில அவங்களோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டு அந்த காலகேயர் கிங்கோட இடத்தை காமிக்காங்க. அப்போ அருண்கிற அந்த காலகேயர் மண்ணை உட்கார்ந்து இருக்க அவனுடைய ஆள் ஒருத்தன் செய்தி ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்கான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா இளவரசியை தூக்கிட்டோம், உங்களுக்கு அவளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், ஆனா அவளை காப்பாத்த வாரியர் ஜாவோ வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கு. எது வாரியர் ஜாவோ வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்ச அந்த மண்ணை அவனை கொன்றுங்க அப்படிங்காங்க. அப்ப பக்கத்துல இருந்து அவருடைய ரைட் ஹேண்ட் பொக்கவாயன் ஒருத்தன் செய்தி கொண்டு வந்தவனை குத்தி கொன்றுதான். அட மெண்டல் பையில நான் கொல்ல சொன்னது ஜாவோவை, இவனை கிடையாதுல அப்புறம் சண்டிகளா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி ஏசி விட்டுருதாரு. அதே நைட்டு நம்ம ஹீரோவும் வாரியர் ஜாவோவும் அவங்க பயணிச்சுட்டு இருந்த நிலத்திலேயே டென்ட்டை போட்டு தங்கிடுறாங்க. அப்பதான் ஜாவோ சொல்றான் இவங்க எப்பாடுபட்டாவது இளவரசியை காப்பாத்தி ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒருவேளை அந்த அருண் இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டேனா அவன் மன்னர் ஆயிடுவான், அதுக்கப்புறம் இளவரசியை கொண்டுட்டு இந்த நாட்டையே கண்ட்ரோல் எடுத்துக்குவான், அதை நடக்க விடக்கூடாது, இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு 2 பேர் ரெஸ்ட் எடுக்காங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம காலகேயர் கிங் அருண் நடந்து வந்துகிட்டு இருக்க அங்க வந்த ஒரு ஒற்றன் தலைவரே எதிரி ராஜாங்கத்தோட ஒரு ஊரை கைப்பற்றிட்டோம், அங்க இருந்து 16,000 கிலோ சில்வர், 18,000 கிலோ தங்கம், அது மட்டும் இல்லாம 26 அடிமைகளையும் பிடிச்சு வந்திருக்கோம் அப்படிங்க. இது வெறும் 26 அடிமைகள் தானா? அடிமைகளை பிடிக்கிறதுக்கு யார் யா பொறுப்பு அப்படின்னு கேட்க அந்த ஒற்றனோ பயந்துகிட்டு என்னோட அத்தை பையன் அரசரே அப்படின்னு சொல்ல அவன் கதையை முடிச்சு தெளிது அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே பக்கத்துல இந்த பொக்கவாயன் அத்தை பையனை முடிக்கிறதுக்கு பதிலா இந்த ஒற்றை பையனை குத்தி விட்டுருதான். அதை பார்த்து கடுப்பான அருண் தம்பி இங்க வா, என்ன காக்கா பிடிக்கிறதுக்காக சட்டு நான் சொல்ற ஆளெல்லாம் குத்திடுறேன், ஆனா தப்பான ஆளா குத்திடுறேன், அடுத்த வாட்டி நான் யாரையாவது கொல்ல சொன்னா கொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிக்னலை வச்சுக்கலாம், நான் இப்படி தலையாட்டுவேன், நான் அப்படி தலையாட்டினா மட்டும் தான் கொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிறான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இவனுடைய ஆட்கள் இளவரசியை குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவளை பார்த்து அசடு வழிஞ்ச அருண் நம்ம கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம், போய் உன்னோட சாம்பர்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு இளவரசி அனுப்பி விட்டுருதான். அதே நேரத்துல நம்ம பையலுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்களே அப்போ நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்க வாரியர் ஜாவோ கையில ஒரு ஷீல்டோட உட்கார்ந்துருக்கான். மழை வரப்போகுது அப்படிங்க. இங்க மேல மேகத்தையே காணுமே அப்படின்னு சொல்லி நம்ம பையன் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எதிரிகள் விட்ட அம்பு மழை அங்க பொழியுது. அலறி அடிச்சு இவன் ஓடி போய் ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். என்னவே உங்க ஊர் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்க, இது ரத்த பூமி தம்பி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. பார்த்தா எதிரிகள் இவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க எல்லா திசையிலையும் அம்பு மலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத வா போவும் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேற எங்கேயோ கூட்டு போறாரு. அது ஒரு பாலடைஞ்ச கோவில். இனிமேல் உன் வழி வேற என் வழி வேற, உனக்கு வீட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு மேப்பை கொடுத்து மேப்ல உள்ள இந்த இடத்துக்கு போனா அந்த மந்திரவாதி அங்கிள் இருப்பாரு, அவள்கிட்ட போய் பானையை செஞ்சு நீ உன் உலகத்துக்கு போய்க்கோ, நான் இளவரசியை காப்பாத்த போறேன்னு வில்லம்பு எடுத்துட்டு வேற பக்கமா நடக்கிறாரு. நம்ம இழுத்து சல்ட்டுன்னு விட பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி காலகேயர்கள் 2 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள அம்பு விட்டு கொண்டுறாரு. இந்த பக்கம் காலகேயர்களை கிங்க காமிக்காங்க. அவருக்கு ஒருத்தன் செய்தி கொண்டு வரான். கொண்டு வந்தவன் பயந்துகிட்டே செய்தியை நீட்டுறான். அதை பார்த்து
அருணும் பயப்படாதே, உன் முகரையை பார்த்தா நீ எப்படி நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருப்பேன்னு தோணுது, அதனால நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடுல விரிச்சு பார்த்தா அது கெட்ட செய்தி. வாரியர் ஜாவோவை எங்கேயுமே காணும், அவன் கண்டுபிடிக்க முடியலன்னு போட்டிருக்கு. இதை பார்த்து வெளியான அருண் தன்னோட அசிஸ்டன்ட் பொக்கவாயனை பார்த்து தலையாட்ட பதிலுக்கு அவனும் தலையாடுறான். சரி புரிஞ்சுக்கிட்டு எதிரில் உள்ளவனை போடுவான்னு பார்த்தனா அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். உடனே இவர் மறுபடியும் அவனை கூப்பிட்டு தலையாட்டுறாரு. அவன் மறுபடியும் பதிலுக்கு தலையாட்டிக்கிட்டு நிற்கான். அட செத்தா பயல, அவனை குத்தி கொள்ளல அப்படின்னு சொல்லவும் ஷார்ட்னு வாள் எடுத்து குத்திடுறான். வெறும் உதவாக்கிற பயல்களை வேலைக்கு வச்சிருக்கேன்னு கடுப்புல முணங்கிட்டு அருண் கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம ஹீரோவும் ஜாவும் அந்த காளையர்கள் கிங் இருக்கிற அவனோட ஊரை தேடி பயணிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொடூரமான இருண்ட மலையை அவங்க கடக்க வேண்டியிருக்கு. அந்த மலையில ஏறுறதுக்கே வழி கிடையாது. மலையை ஒட்டி போட்டிருக்கிற சின்ன பலக வழியா தான் நடந்து போகணும். அப்படி நடந்து போயிட்டு இருக்க மலையோட எதிர்ப்புறத்துக்கு போய் சேர ஒரு கைத்து பாலம் ஒண்ணு இருக்கு. அந்த பாலத்தோட முனையில ஒரு வயசான மூதாட்டி பானைக்குள்ள கம்பை விட்டு கடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுது அது கம்பு கிடையாது, மனித முதுகு தண்டுன்னு. பானைக்குள்ள எட்டி பார்த்தா உள்ள லேடிஸ் ஃபிங்கர் ஜென்ஸ் ஃபிங்கர்னு மனித உறுப்புகளை போட்டு கடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இது சாதா கிளவில சூனியக்கார கிளவின்னு அப்பதான் உங்களுக்கு புரியுது. சட்டுன்னு அவங்க மறைஞ்சு போய் மந்திரத்தை போட்டு பாதையை கடக்க வந்தவங்கள பாடையில ஏத்த பாக்குறா. நம்ம மாவீரன் ஜாவாவளையே அவ கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அப்ப கீழே விழுந்த நம்ம ஹீரோ அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கட்டக்குச்சி எடுத்து ஷூ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி மேல தூக்கி வீச ஏதோ பெட்ரோல் வெடிகுண்டு அடிச்ச மாதிரி கப கபன்னு தீப்பிடிச்சு அவ பாலத்துல இருந்து கீழே விழுந்து பீஸ் ஆயிடுறா. இவங்களும் அந்த பாலத்தை கடந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம காளையர் கிங் இடத்த காமிக்காங்க. அங்க ஹீரோயினை கட்டி கூட்டு வராங்க. வா தங்கமே, இன்னும் 2 நாள்ல உனக்கு எனக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் உன்னுடைய நாடு ராஜாங்கம் எல்லாம் எனக்கானதாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நான் செத்தே போயிடுவோம்ல அப்படிங்க. அதுதான் உன் ஆசைனா அதையும் நான் நடத்தி கட்டுறேன் அப்படிங்க. என் ஆசை என்னன்னு சொல்லட்டுமா, பக்கத்துல வா அப்படிங்கவும் இவனும் ஈன்னு பள்ளியில வச்சுக்கிட்டே பக்கத்துல வரான். காதுல ரகசியத்தை சொல்ற மாதிரி அவன் காதை கடிச்சு விட்டுருதான். அட கடிமாட்டுக்கு பிறந்தவளை போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி ஜெயில அடைச்சு வச்சிடறான். இங்க நம்ம பயல்களோ அந்த இருண்ட மலையை தாண்டி வந்துட்டாங்க. ஆனா அடுத்ததா அவங்க தாண்ட வேண்டியது அந்தரவன காடு. இந்த காட்டுக்குள்ள இளம் பயலுக போக கூடாதுன்னு கடந்த 200 வருஷமா ரூல்ஸ் இருக்கு. ஆனா அதையும் மீறி இவங்க அந்த காட்டுக்குள்ள போறாங்க. நைட் ஆக போது சரி எங்கேயாவது தீ மூட்டி டின்ட்ட போட்டு தங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் அங்க இங்கிருந்து சுள்ளி கம்புகளை பறக்கிட்டு இருக்க. அப்போ அங்க காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்கு. என்னன்னு ஓடி போய் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு நிக்கா. என் தங்கச்சியை கரடி கடிச்சிட்டு உடனே வந்து உதவுங்க அப்படின்னு அவன் அழுதுகிட்டே கேட்க இவனும் சரின்னு கூட போறான். அங்க போய் பார்த்தா அவன் மரத்து மேல உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்கு அப்படின்னு கேட்கவும் விருந்து நடக்க போகுது அப்படின்னு பின்னாடி இருந்து இன்னொரு குரல் கேக்கு. இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு ஆயிட்டுடோ அப்படின்னு சொல்ல ஹீரோ நின்றுட்டு இருந்த இடத்துல சடார்னு ஒரு கயிறு அவன் காலை கவ்வி தலைகீழ தொங்க விட்டுருது. தீய கொளுத்தி அவனை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அழகி போன இவன் ஜாவோ ஜாவோன்னு கத்த மாவீரன் ஜாவோ இவன் கதர்ல கேட்டு அங்க ஓடி வரான். பார்த்தா இந்த 3 பொண்ணுங்களும் நம்ம பயல தந்தூரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிங்க அப்படின்னு அவளுக்கு மேல வாழை தூக்கி வீச அப்பதான் அவங்களோட சுயரூபத்தை காட்டுறாங்க. இவங்க பொண்ணுங்க கிடையாது, அந்தரவன காட்டோட மந்திர மரப்பேய்கள். அதுக்கு ஹீரோ விட்டுட்டு நம்ம ஜாவோவை சாப்பிட வருதுகள். ஆனா நம்மாலே டபுள் வாழை எடுத்து சல்ட்டுன்னு சுத்தி மரத்தை வெட்டுற மாதிரி அவங்க எல்லாத்தையும் வெட்டி வீசிடுறான். பிறகு தலையில தொங்கி கதறிக்கிட்டு இருந்த நம்ம பயலையும் ஃப்ரீ பண்ணி விட்டுருதான். பிறகு அன்னைக்கு நைட்டு அவங்க அந்த காட்டுல தங்குறப்போ அந்த காளையருக்கு இங்கதான் பெரிய ஆபத்துன்னு பார்த்தா அவன் இருக்கிற இடத்துக்கு போறதே பெரிய ஆபத்தா இருக்க. இப்படி எல்லாம் என்னால சமாளிக்க முடியாது, நீ நல்லா சண்டை போடுறல, எனக்கு ஏதாவது 2 குங்ஃபு மூவ் சொல்லிதாயன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாவுட்ட கேட்கான். சேல் சின்ன பையன் ஏதாவது புலஸ்ட போட்டுன்னு அவனும் 2-3 மூவ்ஸை சொல்லி கொடுக்கான். அடுத்த நாள் காலையில விடியவும் அந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்கு எதிராக பெருசா ஒரு ஏரி இருக்கு. இதை கடந்து அந்த பக்கத்துல உள்ள மலைக்கு போனா மட்டும்தான் இவங்க காளையர்கள் இடத்துக்கு போக முடியும். ஆனா நம்ம ஜாவோ மிரண்டு போய் நிக்கான். ஏன் மிரண்டு போய் நிக்குது, இதுக்குள்ள எதுவும் பேய் பூதம் இருக்கா அப்படின்னு கேட்டா பேய் பூதம்லாம் இப்ப வராது, அது ஆடி மாசம் தான் வரும். ஆனா எனக்கு இதை கடந்து போக நீச்சல் தெரியாதே அப்படிங்க. என்னவே நீர் மாவீரன் சொல்லிட்டு நீச்சல் தெரியாதுன்னு சொல்றீன்ட்டு நம்ம ஹீரோ அவரை பிடிச்சு உள்ள இழுத்து ஒரு மரக்கட்டையை போட்டு இதை பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல நீச்சல் அடிச்சே அவரை இழுத்துக்கிட்டு போறான். இத்தனை வருஷம் முழுமாட்டு வாழ்க்கையில தண்ணிக்குள்ள மிதந்து வர்றது அவருக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. எப்படியோ மிதந்தே அந்த ஏரியை கடந்து காளையர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல இருப்பாங்க போல. சரி இப்ப என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க பார்த்தா இவங்க நேரா போய் ஊர் வாசல்ல நின்றுதாங்க. எதிரிகள் வந்துட்டாங்கன்னு ஆளுங்க இவங்களை பிடிச்சி நேரா மண்ணட்டு கூட்டு போயிடுறாங்க. பத்தியா என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்படின்னு நம்ம ஜாவோ சொல்றான். அங்க காளையர் கிங் முன்னாடி போய் நிப்பாட்ட அவனும் நாளைக்கு எனக்கு கல்யாணம், விருந்தாளிகள் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டீங்க, ஆனா நாளைக்கு கல்யாணத்தப்போ நான் மனமேடையில ஏறப்போ நீங்க 2 பேரும் தூக்க மேடையில ஏற போறீங்களே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்க உள்ள தூக்க மேடையை காமிச்சிட்டு இவங்களை தூக்கி ஜெயில போட்டுதான். ஜெயில நம்ம காளையர் கிங்கோட அடியால் அந்த மொட்டையன் இவங்க 2 பேரையும் தலைகளை தொங்க விட்டான். நைட்டு சாப்பிடுறதுக்கு 2 பேருக்கும் தட்டுல அந்த சாப்பாடு வைக்க மொட்டையன் சிரிச்சுட்டே பக்கத்துல வந்து அவங்களுக்கு வச்ச சாப்பாட்டு மேல 1 கடிச்சு விட்டுதான். அதை பார்த்த ஜாவோ நீங்க 1 கடிச்சதுதானே அந்த சாப்பாட்டுக்கே மரியாதை, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து அடிங்க அப்படின்னு சொல்ல அவனும் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வரான். அப்ப அவன் எதிர்பாராத நேரத்துல அவன் சக்கரையை பிடிச்சி சதைச்சு விட்டுருந்தாங்க. பிறகு அவனுடைய வாளை எடுத்து இவங்க கட்டுக்களை அவுத்துட்டு நைஸ் போல வெளியே வர காளையர்கள் 2 பேரும் அதை பாத்துறாங்க. அவங்கள அடிச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் இவங்க மாட்டிக்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ நைஸ் போல அந்த இடத்துக்குள்ள பூந்து ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்கிற ஜெயிலுக்குள்ள சாவி இருக்கிறவனை அடிச்சு போட்டு அந்த சாவியை புடுங்கி
போய் இளவரசியை காப்பாத்தலாம் சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போறான். உள்ள வந்தவனே படுதிலே ஒரு அடி விழுது. பார்த்தா இவதான் கீழே விழுந்தப்பதான் தெரியுது இவன் காப்பாத்த வந்தவனு. அடா பாவமே எந்திரா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விடுவோம். எனக்காக வந்து அடியெல்லாம் வாங்கலையில அப்படின்னு அவனுக்கு முத்தத்தை கொடுக்க போறா. அப்ப கரெக்டா வாரியர் ஜாவ் கரடி மாதிரி உள்ள வந்துடுறான். அப்ப இவங்க உள்ள இருக்க காலகையர்கள் வெளியே கூட்டமா ஓடி வராங்க. அதை பார்த்து நம்ம ஜாவோ எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஒரு 25 பேர் அப்படின்னு சொல்லவும் ஜாவோ அவனோட வாள் எடுத்து அவங்க நிக்கிற தரையில சுத்தி 25 வாட்டி குத்துறான். பிறகு இவங்க அந்த அறையோட ஒரு மூலையில போய் நின்னுகிட ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து 25 பேரும் கதவை உடைச்சுக்கிட்டு வராங்க. கரெக்டா அந்த அறைக்கு நடுவுல வரவும் அந்த மொத்த தரையே டம்முன்னு உடஞ்சி இவங்க அதல பாதாளத்துல விழுந்துடுறாங்க. பிறகு அங்க இருந்து நைஸ் போல வெளியே வந்து குதிரையை எடுத்துட்டு தப்பிச்சு போயிடலான்னு பார்க்காங்க. ஆனா அந்த காலகைய மன்னன்ட்ட மாட்டிக்கிறாங்க. பிறவனை மறுபடியும் பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுருந்தாங்க. இவ்வளவு ஸ்டண்ட் பண்ணி எஸ்கேப் ஆகி வேஸ்டா போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அவங்க இருக்கிற ஜெயில் ஜன்னல்ல ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. அதை பார்த்த ஜாவோ உடனே எந்திரிச்சு போய் அது காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்ல அது உடனே அங்கிருந்து பறந்து போயிருது. அதை பார்த்த ஹீரோ மிரண்டு போயிடறான். என்னையா பட்டாம்பூச்சிட்டு எல்லாம் பேசுறீங்க அப்படிங்க? எங்க ஊர்ல இதெல்லாம் சாதாரண தம்பி. நான் சொன்னது மட்டும் அந்த பட்டாம்பூச்சிக்கு புரிஞ்சிருந்தா நாளைக்கு நடக்க போற விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம இளவரசியை அடைச்சு போட்டுக்கிற ஜெயிலுக்கு வெளியே வித்தியாசமான ஒரு புகை வந்து கதவு கடியில கூடி உள்ள போய் அந்த இளவரசியோட மூஞ்சில போய் அண்டிடுது. அடுத்த நாள் விடிஞ்சிருது. தங்களோட மன்னன் கல்யாணத்துக்கு ஊரே அங்க கூடி நிக்குது. காலகைய மன்னன் மணமேடையில ஏறி நிக்கிறான். நம்ம பயிலுக்கு 2 பேரும் தூக்கு மேடையில நிக்கிறாங்க. அப்ப கல்யாணம் பண்ற பூசாரி மந்திரத்தான சொல்லி முடிச்சு மணமகளோட முகத்தை இப்ப பார்க்கலாம் அப்படின்னு அவ மூஞ்சில உள்ள திரைய விளக்குறான். பார்த்தா அங்க இளவரசி பச்சோந்தியா மாதிரி நிக்கிறா. அதை பார்த்து மிரண்டு போன காலகைய மன்னனே வாழை தூக்கி நீட்டான். அங்க இருந்த காலகையர்கள்லாம் உடனே இவ இளவரசி இல்ல பேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க அப்ப நம்ம பயலுக பக்கத்துல மந்திரவாதி மாமா மாயமா வராரு. நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கழுத்துல கட்டி இந்த கைத்தை அவுத்து விட்டு நம்ம ஹீரோட்ட தம்பி போய் இளவரசியை காப்பாத்து அப்படிங்காப்ல. நான் எப்படிங்க போறது அப்படிங்க ஜம்ப் பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து மூக்குப்படி மாதிரி ஏதோ எடுத்து அவன் காலில் போடுறாரு. சட்டுன்னு அவன் காலு சப்வே சல்ஃபர் மாதிரி சார்ஜ் ஆகி ஸ்வயங்கடு ஜம்ப் அடிச்சு அங்க போய் விழுந்துடுறான். போன வேகத்திலேயே அந்த காளைய மன்னனை தள்ளி விட்டு இளவரசியை தூக்கிட்டு இன்னொரு ஜம்ப் அடிச்சு வர இவங்க 4 பேரும் தப்பிக்க பார்க்காங்க. ஆனா காளையர்கள் இவங்களுக்கு கட்டம் கட்டிடுறாங்க. இருந்தாலும் இவங்க 4 பேரும் விடாமுயற்சியோட எதிரில் உள்ள எதிரிகள்லாம் அடிச்சு வீழ்த்திக்கிட்டு இருக்க அங்க மன்னரோட அசிஸ்டன்ட் மொட்டையா வாழை தூக்கிட்டு வந்துடுறான். சக்கரையை செதச்சு விட்டும் இவன் சிங்க மாதிரி வந்து நிக்கான பொடியை போட்டு பிடிச்சு விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு பொடியை தூக்கி அவன் மேல வீச தப்பான மந்திர பொடியை வீசிட்டான் போலக்க. சின்னோண்டு இருந்தவன் இப்ப ஜெய்ஜாண்டிக்கா ஹல்க் மாதிரி மாறிட்டான். நம்ம மாவீரன் ஜாவோ போய் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் இந்த பாகுபலியில பனைமரத்துல ஏறி தாவு வாங்கல கோட்டைக்குள்ள அந்த மாதிரி அங்குள்ள ஒரு மிஷின்ல ஏறி உட்காந்துட்டு கை தத்து விட சல்லுன்னு அது இவங்களை தூக்கி எறிய நேரா போய் தூரத்தில் உள்ள காட்டுல விழுந்துடுறாங்க. காலகேர்கள் இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம மந்திரவாதி மாமா மாவீரன் ஜாவோவை கூப்பிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. வந்தாங்க பொண்ணை தூக்கிட்டு ஓடிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம காலகேர் கிங்கு கடுப்பாயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்காங்க. காட்டுக்குள்ள விழுந்தவன் கண்முழிச்சு பார்த்தா அங்க இளவரசியை யாரோ மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஆத்தாடி மறுபடியும் அந்தரவன காடா அப்படின்னு பார்த்தா இல்ல தூரத்துல 2 காலகேர்கள் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள பூந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு கீழே தள்ளிட்டு நேரா போய் இளவரசியை காப்பாத்த போறான். அதுக்குள்ளே நீ காப்பாத்த முடியாது தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காளையர்கள் கிங்கே வந்து நிக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு அவன் விளையாண்ட அந்த பிளாக் நைட் கேம் ஞாபகம் வந்துடுது. என்ன ஆனாலும் சரி இளவரசி எனக்கு தாமல அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு மூங்கில் கம்பை எடுத்து கொண்டு போய் காளையர்கள் கிங்க அடிச்சு கண்ணை கலக்கி விட்டுறான். அவன் கழுத்துல 2 சைடும் மூங்கில சுருக்கி விட்டுற அப்படியே அவன் பொந்துன்னு விழுந்து பீசாயிடுறான். பிறகு இளவரசி நம்ம ஹீரோவை அவர் ராஜாங்கத்துக்கு கூட்டு போய் தன் உயிரை காப்பாத்தினதுக்காக அவங்க அரசாங்கத்துடைய உயரிய விருதை கொடுக்க இவனும் இங்கே இளவரசி கூட செட்டில் ஆயிடலான்னு பார்க்கான். அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது இவனுக்குன்னு ஒரு உலகம் ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்குன்னு. அவன் உடனே மந்திர மாமாட்ட ஓடி வர அவரு உலகத்தோட 4 மூலையில் உள்ள 4 மரக்கட்டை எடுத்து இன்னொரு மந்திர பானையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்குள்ள போவும் நம்ம ஹீரோ மறுபடியும் அவன் உலகத்துக்கு வந்துடுறான். அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போவ எப்பயும் இவனை புள்ளி பண்ணுவாங்களே அந்த பையன் கேங்கா வந்து மறுபடியும் இவனை சீன்றான். ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோ அடங்கி போறதா இல்ல. கவுட்டக்குள்ள கை விட்டு அவனை தலையில தூக்கி ஸ்லாம் அடிக்க சுத்தி உள்ள எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. இனிமேல் என்கிட்ட வச்சுக்கிட்ட டங்கு வர அந்துரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப நாள் பூரா அவனுக்கு இளவரசி நினப்பு தான். இவன் வேற உலகத்துக்கு போன இந்த அட்வென்ச்சர் பயணம் அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல கோடிங்கா போட்டு ஒரு கேம் ஒன்னு உருவாக்குறான். இவன் உருவாக்குன அந்த கேம் ஐடியாவை கொண்டு போய் ஒரு பெரிய கேமிங் கம்பெனிட்ட வித்து அதுல வந்த காசை வச்சு இவங்க வீட்டு மேல இந்த லோன் எல்லாம் அடைச்சு வீட்டை இவங்களுக்கு சொந்தமாக்கிடுறான். அவங்க அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர். அப்படியே சில நாள் கடந்து போவ ஒரு நாள் நம்ம பையன் அங்குள்ள ஷாப்பிங் மால்ல போய் ஐஸ்கிரீம் வாங்கலாம் நிக்கான். எனக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு பின்னாடி இந்த குரல் கேக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம இளவரசி மாடர்ன் உடையில நிக்காங்க. இன்னும் இங்கே வந்துட்டு அப்படின்னு கேட்டா நான் இளவரசி அதுக்குன்னு எனக்கு வெக்கேஷன் இருக்க கூடாதுன்னு இருக்கான்னு மந்திர மாமாட்ட சொல்லிட்டு இன்னொரு பானையை பண்ணிட்டேன். அடிக்கடி இந்த உலகத்துக்கு வந்து போய்கிடுவோம்லே அப்படின்னு சொல்ல வாங்க பழகலான்னு நம்ம ஹீரோவும் இளவரசி தோல் மேல கை போட்டு கூட்டு போவ அத்தோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.